ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே கபில் பிளாக். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரீசெண்டாக வெளியாகிய ஐஃபோன் 17உடைய ரிவ்யூவை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ரிவ்யூ என்று சொன்னால், இந்த ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, புதிய அப்டேட்டுகள் என்ன கொண்டு வந்திருக்காங்கிறது தான் நாங்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை கூட நீங்கள் இதில் தெரிவிக்கலாம். முதலாவதாக இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம்னு சொன்னால், ஐஃபோன் 17 அதிகளவாக பேசப்படுறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், அல்ட்ரா திங் டிசைன், அதாவது அதோடைய வெளிப்புற உட்புற தோற்றங்களால் தான் இந்த ஐஃபோன் 17 பற்றி அதிகளவாக பேசப்படுகிறது. அடுத்தது இதனுடைய டிஸ்பிளே, குறிப்பாக 6.9 இன்ச் டிஸ்பிளே இதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரோமோஷன் 1200 ஹெர்ட்ஸ் அளவுக்கு இதனுடைய மாடல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் உள்ளது. அடுத்ததாக மிக முக்கியமானது, பாய்ஸுக்கு பிடிச்சது கேமரா. இதனுடைய கேமரா அப்கிரேட்டை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 48 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் இதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கிராபிக்ஸ் பண்ணுறவங்களுக்காக 8K ரெக்கார்டிங் சப்போர்ட் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் வீடியோ எடுக்கிறவங்களா நீங்கள், உங்களுக்காக நைட் ஃபோட்டோகிராஃபி மற்றும் AI ஃபோட்டோ எடிட்டிங் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பேட்டரி ஹெல்த்தை பார்த்தோம்னு சொன்னால் 1 தொடக்கம் 2 மணி நேரங்கள் கூட அதிகளவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் A19 பயோனிக் சிப் அதிகம் இதில் காணப்படும். அதாவது பேட்டரியுடைய பர்ஃபார்மன்ஸை கூட்டுறதுக்காகவும் இதுக்கு USB-C போர்ட் சார்ஜ் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் சாஃப்ட்வேர் AI அப்டேட்ஸை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், iOS 19, அடுத்தது Apple AI இன்டெலிஜென்ஸ், ஸ்மார்ட் ஸ்ரீட் லைவ் டிரான்ஸ்லேஷன்ஸ், AI பேசிட் ஃபோட்டோ எடிட், விஷன் ப்ரோ இன்டெலிஜென்ட், ஐஃபோன் AR VR இதில் இணைச்சு கொள்ளலாம். குறிப்பாக இதோடைய ப்ரைஸை பார்த்தோம்னு சொன்னால், இலங்கை இந்திய விலையில் 2 லட்சமாக காணப்படுகிறது. எனவே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராவது ஐஃபோன் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீடியோ தொடர்பான கருத்துக்கள் என்ன தெரிவிங்க. இந்த வீடியோவில் நான் எதுவும் பிள்ளையாக பேசியிருந்தா அதை கூட நீங்கள் சொல்லலாம். அல்லது இதை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஐஃபோன் இருந்தால் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அடங்கியிருக்குன்னு சொன்னால் நாங்களும் அடுத்த வீடியோ செய்யலாம். தேங்க்யூ காய்ஸ்.